திமுகவோட அரசியல் தேர்தல் கூட்டணிக்காக இருக்கிறார் என்று சகோதரர் நந்தகுமார் கூறுவதை நான் முற்றிலும் மாறுபடுகின்றேன். எங்களை பொறுத்தவரையிலும் திமுகவோடு நாங்கள் கூட்டணி வைத்திருப்பதற்கு காரணம் மத நல்லிணக்கம், மதச்சார்பற்ற ஆட்சி வேண்டும், மதம் சார்ந்த கட்சியை இன்றைக்கு அகற்றப்பட வேண்டும். இது ஒன்று. அடுத்தது, எங்களுக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு, இவங்க 100 சீட்டு நிற்கிறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம். சரி, எங்களை பொறுத்தவரையிலும் 49% இன்றைக்கி 4% வந்திருக்கோம். அதை நாங்கள் ஆய்வு பண்ணி எங்களை சீரமைச்சிக்கிருக்கோம். ஓகே. அடுத்தது, இப்போ ஃபால்ஸ் நரேட்டிவ் மெயின் கொஸ்டின் என்னென்னா, இப்போது அவ்வளோ பெரிய மாநாடு எதுக்கு நடந்தது? வாக்கு திருட்டு மாநாடு தான் அது நடந்தது. வாக்கு அதிகார மாநாடு, வாக்கு திருட்டு விஷயங்கள் நடந்திருக்கின்றது. மகாராஷ்டிரா தேர்தலில் வாக்கு திருட்டு நடந்திருக்கின்றது. இன்றைக்கு பீகாரில் 65 வாக்காளர்கள் காணாம போயிருக்காங்க. கீழே இருந்தவங்க ஜீரோ அட்ரஸ் கொடுத்து அவங்களையெல்லாம் வாக்காளர்களாக சேர்த்துருக்காங்க. அதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிற செய்தியை மழுங்கடிச்சு, அதையும் தாண்டி தமிழ்நாட்டில் இப்போ டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிட்டாங்க. விலகுறன்னு சொல்லி அறிவிப்பு வந்துருச்சு. அதுவும் நயினார் நாகேந்திரன் தான் அதற்கு காரணம் என்று இன்றைக்கு அறிக்கை வந்திருக்கின்றது. அதுதான் பேசும் பொருளாக இருந்தது. அந்த பேசும் பொருளை தொகுதிகளை கேட்கறதுக்கு என்ன ரெலவன்ஸ்? இப்ப ஃபால்ஸ் நரேட்டிவ் ரெண்டு விஷயத்தை இங்க தமிழ்நாட்டுல எப்படி தமிழ்நாட்டுல ரெண்டு விஷயத்தை அவங்க மறைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு கேள்வி, ஒரே ஒரு பலவீனமா இருப்பாங்க. ஒரு கேள்வி, கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலேயே சதன் தமிழ்நாடு எடுத்து, அது விருதுநகர், மதுரை, ராம்நாடு, தென்காசி, இப்படி கன்னியாகுமரி, நெல்லை, இப்படி எல்லாத்தையும் திமுக இல்லாமல் திமுக கூட்டணி கட்சிகளுக்காக பிரித்து கொடுங்க. அப்பவே திமுகவுடைய சேர்ந்திருக்கக்கூடிய பலர், இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களாக உட்பட பலரும் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு நாங்கள் எப்படி வேலை செய்யறோம். திருச்சியில் திரு கே நேரு அவர்கள் முன்னாடியாகவே அனைவருக்கும் பொதுவாகவே சொன்னார், இப்போ நீங்கள் கட்சிக்கு வேலை செய்யணும். அப்போ அந்த ஒரு வருத்தம் அவர்களுக்கு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? முடியல இல்லைங்க. இப்போ நான் சொல்கிறேங்க, இப்போ நீங்கள் இந்த டிபேட்டே எதை மறைக்கன்னா, செங்கோட்டையன் போய் அமித்ஷா சந்திக்கிறாரு, அவர் நீக்கப்படுகின்றார். அதிமுக தமிழ்நாட்டுல செங்கோட்டையனை நீக்கினா அதுக்கு தலைமை கட்சி ஒரு கேள்வி, செல்வ பிறந்தை அவர்களை இருக்கணுமா, தொடர வேண்டுமா, வேண்டாமா என்பதை எடுத்துக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை ஒரு விவாத பொருளாக எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருதுனே. அது எப்படிங்க வரும்? அதுதான் செங்கோட்டையன் இப்போ பாஜக தலைவராக கண்டினியூ பண்ணுவாரா இல்லையான்னு விவாத பொருளா மீண்டும் அண்ணாமலை பலவீனத்தை மறைக்க இப்ப காங்கிரஸ் மேல இன்னைக்கு சாடுறாங்கன்னு நான் சொல்றேன். நந்தகுமார் சார், இல்ல ஒரு 3 பாயிண்ட். இப்ப வாக்கு திருட்டுக்காக மாநாடுன்னா, இவர் ராகுல் காந்தி இந்த பிரஸ் மீட் கொடுத்தது எத்தனாம் தேதி கோபால்? போன வாரம் கொடுத்தாரா? ஒரு மாசம் ஆச்சு அவர் பிரஸ் மீட் கொடுத்து. ஒவ்வொரு மாநிலமாக நகர்ந்து கொண்டு வருகிறார்கள் சொல்றாங்க. இல்ல இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலமா நகர்றது எதுக்கு? அங்கிருந்து வரக்கூடிய கேராவும் இவரு கிரீஷ் சடோன்கரும் வர்றதுக்கு அவங்களை நவுத்திட்டு வரணுமா? யாரோ ஒரு 2 ஆள். இப்ப என்ன ராகுல் காந்தியா இங்க உட்கார்ந்து இருக்காரு. அப்ப இந்த வாக்கு திருட்டு மாநாட்டை நடத்துறது உங்களுக்கு எதுக்கு ஒரு மாசம்? சிதம்பரம் அவர்கள் எங்களை பொறுத்தவரையிலும் அப்ப நீங்க ஒரு மாசம் கழிச்சு இது நீங்க படணுங்க போது, இது வாக்கு திருட்டுங்கிற பேர்ல நீங்க நடத்தக்கூடிய வேற ஒரு கூட்டம். இப்படிதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது, இன்னைக்கு நாங்க மத பிரச்சனைகளுக்கெல்லாம் எதிர்த்து மதசார். அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்கக்கூடியது எங்கேயாவது மத பிரச்சனை இருக்குதா? இப்போ தமிழ்நாட்டுல ஒரே நிமிஷம், நம்ம பேசுறது அவருக்கு கேட்காது. தயவுசெய்து நம்ம பேசுறது கேட்காது.
சத்தியமூர்த்தி பொண்ணு சொக்கவரை சரி இது வேண்டாம் சார் ப்ளீஸ் அவர் நம்ம பேச கேட்காத ஒரு நிமிஷம் அவர் பேசி முடிச்சிட்டோம். எடுத்துட்டு போன ட்ரெயின்ல எடுத்துட்டு போனது யாருன்னு சார், தெரியும். ஒரு வழக்கு கொஞ்சம் அமைதியா நிலுவையில் இருக்க ஒரு நிமிஷம் சார் அவருக்கு நம்ம பேசுறது அவருக்கு பாஜக சார், தமிழ்நாட்டில் சார். கோலோச்சு அப்போ போனது. இன்னைக்கு அதுக்கு தான் நாங்க தமிழ்நாட்டுல ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு அனுப்பிச்சு முடிச்சு சார் நீங்க முடிச்சிருங்க, நிறைவு செய்வோம். நந்தகுமார் சார் ப்ளீஸ். அதான் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எங்கேயாவது மத பிரச்சனை இருக்கா? அப்ப இல்லாத ஒன்னை எடுத்துக்கிட்டு இத்தனை மக்களுடைய பிரச்சனை இருக்கும்போது இதுக்கெல்லாம் தீர்வு காண்றதுக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாம் முயற்சிக்காம நாங்க மத பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றது, மத பிரச்சனை என்ன வந்துட்டுன்னு சொல்லிருக்கிறது. இது வெறும் தேர்தலுக்கு உண்டான அவங்க எம்எல்ஏ சீட்டுக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு யுக்தியா தான் கையாளுறாங்களே ஒழிய கட்டாயமா இது வந்து மக்களுக்கான இவங்களுடைய பணியே அல்ல. வேல் யாத்திரை மத பிரச்சனைக்காக இப்ப வந்து பாரதிய ஜனதா தேசத்தின் முருகன் ஒற்றுமை, மாநாடு மத தமிழகத்தின் பிரச்சனைக்காக ஒற்றுமை, உருவாக்கப்பட்டது. ஒற்றுமை, விநாயகர் சமுதாய, சதுர்த்தி ஆன்மீக, மாநாடு, கலாச்சார, விநாயகர் பண்பாடு, சதுர்த்தி அரசியல் மாநாடு, ஒற்றுமை மத தான் பிரச்சனைக்காக அந்த வேல் உருவாக்கப்பட்டது. யாத்திரை. இதெல்லாம் ஓகே தமிழ்நாட்டுல ஓகே மத சார் பிரச்சனை நந்தகுமார் சார் இப்போ கொண்டு உங்கள்ட்ட வரதுக்கு நிறைவு தான் உங்க நிறைவு கருத்தை நான் எடுத்துட்டேன். இப்போ அவங்க ரெண்டு விருந்தினர்களுக்காக ஒரே பேசி கடைசி பாயிண்ட் கோபால் ஒரே ஒரு கடைசி பாயிண்ட். அதாவது இப்ப என்ன சொல்றாங்கன்னா சுருக்கம். இப்ப வந்து இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில வந்து இருக்கக்கூடிய சலசலப்புக்காக அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் டாபிக்கா மாத்துறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி, இப்ப இன்னைக்கு கிரீஷ் சோடாங்கர் 128 சீட்ல கண்டெஸ்ட் பண்ணுவோன்னு பேசுற மாதிரி இன்னைக்கு பாரதிய ஜனதாவுல யாராவது ஒருத்தர் பேசியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவங்க எல்லாம் இப்படிதான் அமைதியா இருந்திருப்பாங்களா? அப்போ இன்னைக்கு மீடியாக்கள் எந்த தலைப்புல விவாதம் பண்ணணுங்கிறது அந்தந்த மீடியாக்கள் முன்னாள் முதலமைச்சர் தற்கொலைன்னு சொல்லியா? முன்னாள் பாஜக தலைவர் பேசலையா? முன்னாள் முதலமைச்சர் ஒரு தற்கொலைன்னு சொல்லியா? முன்னாள் பாஜக தலைவர் அப்பெல்லாம் எங்க போனீங்க? நந்தகுமார் சார் ஓகே நீங்க வந்து நமக்காக ஒண்ணு வரணும்னா இப்ப நீங்க நான் தெளிவா கேக்குறேன். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பேசின உடனே அவங்கள தலைப்பா எடுத்த உடனே இவ்வளவு துள்ளி குதிக்கிறாங்களே. இப்ப ஒரு பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகக்குள்ள கூட்டணியில வந்து விரிசல் ஏற்படுறதுக்கு எத்தனை தலைப்புகள் எடுத்தாங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டாம். அதான் எடுக்கலன்னு நாங்க சொல்றோம். ரைட் ஓகே நந்தகுமார் சார் போதும் ஓகே இருக்கக்கூடிய மீடியா ஹவுசஸ் வந்து அவங்களுக்கு எந்த தலைப்பை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும்னு அவங்களுக்கு விருப்பம் இருக்கு அந்த தலைப்பை அவங்க எடுக்கிறாங்க. ஓகே சார் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி பலவீனமானது சரியான வாதம் இல்ல சார். ஓகே சார் அது சரியான வாதம் இல்ல சார். ஓகே சார் சாமுவேல் உங்களுடைய நிறைவு கருத்து சொல்லுங்க. அவங்க வந்து நந்தகோபால் அவங்க பேசுகிற போது வந்து எல்லா கட்சிகளையும் அவங்க வந்து பேசுனாங்க. இப்போ நந்தகோபால் போன்ற நண்பருடைய விருப்பம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் அவங்க 1000 தான் மறைச்சி பேச விரும்பினால் கூட தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியை சகித்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியுது. அதற்கான வாய்ப்புகளை அவ்வப்போது காங்கிரஸும் இந்த மாநாட்டின் மூலமாக வழங்கியிருக்கு என்பதை தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே இது போன்ற செய்திகளை வந்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இந்த இந்தியா கூட்டணிக்கு எதிரான ஒரு அரசியல் பிரச்சனையாக பயன்படுத்துகிறாங்க. இல்லை இதில் ஒரு பாயிண்ட் குறுக்கிட விரும்ப என்னென்னா, தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியோ அதிமுக பாஜக கூட்டணி பற்றியோ அதே போல் மற்ற தலைப்புகளை பற்றி அது சார்ந்தக்கூடிய தலைப்புகள் தொடர்ச்சியாக விவாதம் வந்து அனைத்து தலையிலும் நடைபெற்று வந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ இன்று ஒரு இடத்தில் இது நடக்கக்கூடியது வந்து ஒரே ஒரு நாள் விவாத பொருளாக மாறுவதனால் அந்த இது கட்டமைக்கப்படுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. விவாத பொருளாக நம்மளே பேசணும் வாக்கு திருட்டு இல்லை, விவாத பொருளாக நிச்சயமாக மாறுவது தவறு கிடையாது. ஆனால் அது காங்கிரஸுக்கு தாவேகாவோடு ஒரு உடன்பாடு இருக்கிறது, தாவேகாவோடு இவர்கள் சேர விரும்புகிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு யூகங்களின் அடிப்படையில் அதை கட்டமைச்சிட்டு போகிறது என்பது இந்த தேர்தல் அணி சேர்க்கையை நோக்கத்தை சிதைத்து விடுது அப்படின்ற விஷயம் தானே அதுக்குள்ளே இருக்குது என்று தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆகவே தமிழ்நாடை பொறுத்தவரை, மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாடு ரொம்ப இந்தியாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலம். நிச்சயமாக பாஜகவினுடைய ஒரு சகிப்பற்ற அரசியலுக்கு எதிராக வளர்ச்சியை நோக்கிய ஒரு அரசியல் என்கிற முறையில் தமிழ்நாட்டில் வந்து இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் அணி சேர்க்கை இருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அடிப்படையில் திமுக அரசாங்கத்துடைய நடவடிக்கையில் நிச்சயமாக எங்களுக்கு மாறுபாடுகள் இருக்கிறது என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை. இப்போ அவங்க சொல்கிற மாதிரி நான் முடிக்க விரும்புகிறேன். அவங்க சொல்கிறபடி ஏன் நீங்கள்லாம் சேர்ந்தான வாக்கு கேட்டீங்கன்னு சொன்னால் ஒரு அரசியலில் மிக முக்கியமான ஒரு நோக்கத்தை நோக்கி நகர்கிற போது இது போன்ற ஒரு நடவடிக்கையில் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அந்த முறையில் தான் இந்த தேர்தல் அணி சேர்க்கையை பார்க்கணும் என்பதான் நான் சொல்ல வரேன். ராமன், உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமாக. காங்கிரஸ் கட்சி போட்ட இந்த வாக்கு திருட்டு மாநாடு என்பது பீகார் சட்டமன்ற தேர்தல் வருகின்றது. இதை ஓட்டு வங்கியாக ஆக்கி அதை ஆர்ஜேடியும் காங்கிரஸும் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு நாடகம் தான் இந்த நாடகம் அரங்கேற்றம். தமிழ்நாட்டில் அவங்க மாநாடு போட்டு அங்கே என்ன சார் சொல்ல போகிறாங்க? ஆமாம், இல்லை ஆல் இண்டியா ஃபுல்லாக காங்கிரஸ் ஆல் இண்டியா கட்சி இல்லை. இப்போ
வாக்கு திருட்டு நீங்கள் நடத்துறீங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தான் நடக்குது, கர்நாடகத்தில் காங்கிரஸ் நடக்குது, கேரளாவில் கம்யூனிஸ்ட், தெலுங்கானா காங்கிரஸ், மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ், பஞ்சாபில் ஆம் ஆத்மி, இமாச்சலில் காங்கிரஸ் ஆட்சி. அப்போ இதெல்லாம் நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்கள் ஆட்சி அமைச்சா அதுக்கு ஒன்றுமே இவிஎம் எலெக்ஷன்ல நல்லதுன்னு சொல்லுவீங்க. அப்போ இது என்னங்க, யார்கிட்ட காது குத்துறீங்க? உங்களை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். இந்தியாவில் கம்யூனிஸ்டத்தையும் காங்கிரஸ் கட்சியும் மக்கள் கைகொள்ளி விட்டார்கள். தேசம் முழுவதும் பாஜகவுடைய நிலைப்பாடு உள்ளது. இந்தியா உலக அரங்கில் 3வது இடத்தில் பொருளாதார பிரதமர் உங்களுக்கு ஏன் இந்த இறைச்சல்? இப்ப அதிமுகவில் நடக்கின்ற நாடகத்திற்கு கதாபாத்திரத்துக்கு டைரக்டர் யாருன்னு பாஜக தான் எதுவுமே கிடையாது. அதே போல திமுக அவங்க திமுக நாடகம் அமித்ஷா தான், மத்திய மைனாரிட்டி பாஜக. நன்றி 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 நன்றி.